உங்கள் ஏகேஆர் அக்ரி இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா பாவக்காய் பீர்க்கங்காய் சுரக்காய் ஃபீல்டு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பதிவு எதுக்காகனா இப்போ வந்து ஃபுல்லாகவே மழை தான் நல்லாவே பெஞ்சிட்டு இருக்குது. இந்த மழையில் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா உரம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த உரமே வச்சாலும் கூட தண்ணி விடுவாங்கன்னா விட மாட்டாங்க. அந்த ஈரத்திலே ஊறி கரைஞ்சிரும் அப்படி சொல்லி அப்படியே அந்த உரத்தை மட்டும் செடிக்கு பக்கத்தில் போட்டு விட்டு அப்படியே விட்டுருவாங்க. அந்த உரம் வந்து என்ன ஆகும்னா கரையாமல் தாவரத்துக்கு ஹீட்டு கொடுத்து தாவரம் வந்து பார்த்திங்கன்னா சாகுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து அதிகமாக நீராவி போகே நடக்காது. அதாவது இலையில வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குதுன்னா அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். இப்போ தண்ணி வந்து நீர் எவாபரேஷன் நடந்தால் மட்டும்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எடுக்கும். தண்ணி தேவைப்படும், நியூட்ரியன்ட் தேவைப்படும். நம்ம ஏற்கனவே தண்ணி மேலேயே இருக்கும்போது நீங்கள் உரம் கொடுத்தாலும் சரி தண்ணி விட்டாலும் சரி அந்த தண்ணி எடுக்குமானா எடுக்காது, நியூட்ரியன்ட்டுமே எடுக்காது. ஸோ முடிஞ்ச அளவு உரம் வைக்கிறத தவிர்த்துக்கோங்க. மேலே வந்து ஃபங்கிசைடு அதிகமாக கொடுங்க. ஃபங்கிசைடு அதிகமாக கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் செடி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு இந்த மழையில் தப்பிக்கும். இல்லாட்டா நோய் வந்து நம்மளோட மகசூல் இழப்புக்கு நிறைய ஒரு காரணமாக இருக்கும். ஸோ ஃபங்கிசைடு நோய் மருந்து வாரம் வாரம் அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு ராமிகோல்டோ, கவாச்சோ, கர்சட்டோ, ட்ரோனக்ஸு, அமிஸ்டார் டாப்பு ஏதாவது ஒரு ஃபங்கிசைடு அடிக்கிறது ரொம்ப நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மழை காலத்தில் நிறைய ஃபார்மர் வந்து பேனோட தாக்கம் இருக்காதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் பேனோட தாக்கமும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு பயோ கூட யூஸ் பண்ணுறது கூட நல்லது தான். கெமிக்கல் போனால் ரேட் அதிகம்னு பார்த்துட்டு பயோ கூட ஒரு 300 350 ரூபாவில் கூட ஒரு 50-60 லிட்டர் தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஸோ இதை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இது போன்ற விவசாயம் சம்மந்தப்பட்ட தகவலுக்கு நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.